விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். நாம் சென்ற பதிவில் இந்த துரியோதனனை வீழ்த்துவதுதான் தர்மம் என்று கண்ணன் கூறுகின்ற இடத்திலே நிறுத்தியிருந்தோம். இப்பொழுது அந்த இடத்திலிருந்து தொடங்குகிறோம். துரியோதனா, எனது அருமை தம்பியே, நீதான் எங்களை போருக்கு அழைத்தாய். இன்று உன்னால் அரசகுலமே அழிந்து விட்டது. நீ மட்டும் நீருக்குள் சென்று ஒளிந்து கொள்வதுதான் வீரமா? இதுதான் உனது வீரத்தின் முறையா? உனக்கு வெட்கமாக இல்லையா? நீ அரசன் அல்லவா? இந்த உனது செயல் கோழைகள் செய்யும் செயல் அல்லவா? பரத வம்சத்தில் பிறந்தவர்கள் கோழைகள் அல்லவே? ஆகவே நீ எழுந்து வந்து எங்களோடு போர் செய் என்றார் தர்மர். துரியோதனன் நீருக்குள் இருந்தபடியே பேசினான். நான் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறேன். நாளை நான் உங்களோடு போர் செய்வேன், இல்லையேல் வனவாசம் போவேன் என்றான். மூடனே, ஓய்வு என்பது வெற்றிக்கு பின் வருவது. அன்று எனது மைந்தன் அபிமன்யுவுக்கு நீங்கள் சற்று நேரம் ஓய்வு வழங்கி இருந்தால் அன்றே இந்த பத்ம வியூகத்திலேயே இப்போர் முடிந்து இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ததுதான் என்ன? யுத்தம் செய்து களைத்து இருந்த எனது மைந்தனை எல்லோரும் ஒன்று கூடி கொன்றபோது ஏன் நீங்கள் ஓய்வு எடுக்கவில்லை? ஆதலால் எழுந்து வந்து எங்களை கொல், இல்லையேல் நீ வீர நாடு செல். இது உனக்கு உகந்தது அல்ல என்றால் இந்த அண்ணனிடம் நாட்டை தானமாக கேள். உனது மூத்த அண்ணனிடம் நாடு கேட்பது ஒன்றும் தவறு இல்லை. இந்த நீரை எங்களால் விளக்க முடியாது என்று மட்டும் எண்ணிவிடாதே என்றார் தர்மர். நீங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து தனியொருவனை போருக்கு அழைப்பது நியாயமா? இதைத்தான் உங்கள் அறம் கூறுகிறதா என்று நீருக்குள் இருந்தபடியே கேட்டான் துரியோதனன். துரியோதனா, எனது அருமை தம்பியே, நாங்கள் எல்லோரும் உன்னுடன் யுத்தம் செய்ய மாட்டோம். எங்களில் ஒருவனை நீ தேர்வு செய்து அவனுடன் மட்டும் போர் செய்தால் போதும். எங்களை நீ வெற்றி பெற்றவன் ஆவாய். இந்த உலகை நீயே ஆழ்வாயாக என்றார் தர்மர். ஏ யுதிஷ்டிரா, நீங்கள் எனது சகோதரர்கள் அனைவரையும் கொன்றீர்கள். பீஷ்மரை, எனது பிதாமகரை, சிகண்டி எனும் ஒரு நபும்சனை முன்னிறுத்தி வஞ்சகமாக அம்பு படுக்கையிலே தள்ளினீர்கள். எனது குருவாகிய துரோணாச்சாரியாரை கபடமாக பொய்யுரைத்து கொன்றீர்கள். எனது நண்பன் கர்ணனையும் வஞ்சகமாக கொன்றீர்கள். எனது தம்பி துச்சாதனனின் இரத்தத்தை குடித்து நீங்கள் ஐவரும் மனித குலமே அல்ல என நிரூபித்துள்ளீர்கள். ஏ பாண்டவர்களே, உங்களுக்கு வீரத்தை பற்றி பேச அருகதை இல்லை. உங்கள் கபட செயல்களை எல்லாம் நினைத்து பார்க்கும்போது எனது அங்கமெல்லாம் தணலாய் கொதிக்கிறது. அந்த எரிச்சலை போக்கத்தான் நான் ஜலத்தின் உள்ளே இருக்கிறேன். கௌந்தேயா, இனி இந்த யுத்தம் வெறும் பேருக்காகவே நடக்கும். இன்று நான் வெற்றி பெற்றால் இந்த நாடு எனக்கு தேவையில்லை. எனது நண்பன் கர்ணனும் என் மீது அன்பு செலுத்தியவர்களும் இல்லாத இந்த நாடு எனக்கு தேவையில்லை. ஒருவேளை நான் வீர மரணம் எய்தினால் உங்களுக்கு அது வெற்றியாகும். ஆனால் நான் ஒன்றை நிரூபிப்பேன், அது இந்த உலகில் சிறந்த வீரன் நான் மட்டுமே என்றான் துரியோதனன். துரியோதனா, இன்று நீ பேசவில்லை. துரியோதனா, உனது தோல்வி பேசுகிறது. இந்த நாட்டை நீ வேண்டாம் என்று ஏன் கூறுகிறாய்? இந்த நாடு என்றுமே நம்முடையது அல்ல. நேற்று எனது தந்தையுடையது. இன்று எங்களிடம் நீ பறித்து கொண்டாய். அதை நாங்கள் போரில் வென்றியுள்ளோம். உம்மிடம் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அது உனது உயிர் மட்டுமே என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்றான் அர்ஜுனன். அடே அர்ஜுனா, கோழை போல் பேசாதே. நான் தனியன் என்று எண்ணாதே. என்னை வெல்ல உங்கள் ஐவராலும் முடியாது என்று கூறி தண்ணீருக்கு மேலே வந்தான் துரியோதனன். வா தம்பி, நீ கோழை அல்ல என்பதை நிரூபித்து விட்டாய். இனி நீ எங்களில் யாருடன் போரிட விரும்புகின்றாய் என்றார் தர்மர். நான் உங்கள் ஐவரையும் கொல்ல விரும்புகிறேன். உங்களில் யார் முன்னே வர விரும்புகிறீர்களோ அவர்கள் முன்னே வரலாம். இருப்பினும் நான் கதாயுத்தம் செய்ய விரும்புகிறேன். கோழைகளோடு போர் செய்ய விரும்பவில்லை. முதலில் பீமனுடன் யுத்தம் செய்ய விரும்புகிறேன் என்றான் துரியோதனன். அப்போது தீர்த்த யாத்திரைக்கு சென்று இருந்த பலராமர் அங்கு விஜயம் செய்தார். அனைவரும் அவரை அன்புடன் வரவேற்றனர். அவர், நான் தீர்த்த யாத்திரைக்கு சென்று இன்றுடன் 42 நாட்கள் ஆயின. பூசத்தில் சென்றேன், சிரவணத்தில் திரும்பி இருக்கிறேன். என் சீடர்களான பீமனும் துரியோதனனும் கதாயுத யுத்தம் செய்வார்கள் என்று நாரத முனிவர் கூறினார். ஆகவே இந்த கதை போரை காணவே இங்கு வந்தேன். ஆனால் பீமன் ஆயுதபாணியாக நிற்கிறான். எனது சீடன் துரியோதனன் நீரில் நனைந்து நிற்கிறானே என்றார் பலராமர்.
அண்ணா, இப்போதுதான் யுத்தம் தொடங்கப் போகிறது என்றார் கண்ணன். யுத்தம் என்றால் இருவரும் சமமாக கவசம் அணிந்து இருக்க வேண்டும். எங்கே துரியோதனனின் கவசம் என்றார் பலராமர். இவர்கள் ஐவரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் கதாயுதத்தில் என்னை வெல்ல இவர்களால் இயலாது. எனது குருவே, இருப்பினும் இவர்கள் விரும்பினால் எனது ஆடைகளையும் கதாயுதத்தையும் எடுத்து வரச் சொல்லுங்கள் என்றான் துரியோதனன். உனது ஆடைகளை எடுத்து வர நான் சேவகனை அனுப்பப் போவதில்லை எனது அருமை தம்பி, சகாதேவன் செல்லுவான் என்று கூறி, எனது அருமை சகாதேவா, உனது அண்ணன் துரியோதனன் ஒரு மகா வீரன். அவனது உடைகளையும் ஆயுதத்தையும் தாங்கி வருவது பெருமைக்குரிய விஷயம். நீ சென்று எடுத்து வா என்றார் தர்மர். ஆகட்டும் அண்ணா என்று கூறி சகாதேவன் சென்றான். அண்ணா, தீர்த்த யாத்திரையின் பயணம் எவ்வாறு இருந்தது என்று கேட்டார் கண்ணன். சரஸ்வதி நதியிலும் அதன் கரையில் உள்ள உயர்ந்த தீர்த்தங்களிலும் சந்திரனுடைய சாபம் நீங்கி விமோச்சனம் பெற்ற இடம் அல்லவா? அந்த பிரபாச தீர்த்தங்களில் நீராடி அநேக தான தர்மங்களை செய்த நான் நாரத மாமுனிவரை கண்டு பாரத போரின் விவரத்தை கேட்டு இன்று குருச்சேத்திரத்துக்கு வந்தேன். இங்கு உங்களையும் எனது அருமை சீடன் துரியோதனனையும் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் என்றார் பலராமர். இதை கேட்ட துரியோதனனும் மிகுந்த மகிழ்ச்சி பெற்றான். இந்த போரில் மிக பெரும் ஊக்கத்தை பெற்றான். ஆடைகளும் கதாயுதமும் வந்தது. துரியோதனன் தர்மரை பார்த்து, இந்த இடம் எங்கும் முதிரச்சேராக இருக்கிறது. இந்த இடம் போருக்கு ஏற்ற இடமாக இல்லை. முன்னொரு சமயம் பிரம்மதேவருக்கு உத்தரவேதியானதும் புகழ்பெற்றதுமாகிய சமந்த பஞ்சகம் என்ற இடத்துக்கு செல்லுவோம். அங்கு போர் புரிந்து யார் இறந்தாலும் நற்கதி கிடைக்கும் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் என்றான் துரியோதனன். எல்லோரும் சம்மதித்தார்கள். தங்கள் தங்கள் வாகனங்களில் அங்கு சென்றார்கள். துரியோதனன் கதையை தோளில் சுமந்து கொண்டு நடந்தே போனான். குருச்சேத்திரத்திற்கு மேற்கு முகமாகவும் சரஸ்வதி நதிக்கு தென்புறமாகவும் அமைந்துள்ள சமந்த பஞ்சக மடுவின் கரையில் உள்ள புனிதமான இடத்தை அடைந்தார்கள். பீமனும் துரியோதனனும் 2 சிங்கங்களைப் போல் வீர வேசத்துடன் எதிர்த்து நின்றார்கள். அந்த வீரர்கள் இருவரும் பலராமருடைய சீடர்கள். சுந்தோப சுந்தர்களைப் போலவும் வாலி சுக்ரீவனைப் போலவும் மது கைபடர்களைப் போலவும் அச்சத்தை விளைவித்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் முகத்தில் சின தீ 3 எரிந்தது. இயமனே 2 உருவங்களுடன் நிற்பது போல் இருந்தது. 2 பெரிய மலைகள் நிற்பது போல் விளங்கினார்கள். அப்போது இடியுடன் காற்று வீசியது. புழுதி மழை பொழிந்தது. விண்ணும் மண்ணும் நடுங்கின. நரிகள் ஊளையிட்டன. இன்னும் பல துர்நிமித்தங்கள் தோன்றின. பீமன் தருமரை பார்த்து, அண்ணா, நெடுநாளைய பகை இன்று முடிகிறது. அரசகுலத்துக்கு அழிவு செய்த இந்த பாதகன் இப்போது அழியப் போகிறான். உங்கள் உள்ளத்தில் 13 ஆண்டுகளாக தைத்திருந்த இரும்பு ஆணியை இப்போது பிடுங்கி எரியப் போகின்றேன். இவன் மறுபடியும் அசினாபுரத்துக்கு போக மாட்டான். இவனை வதைத்து உமக்கு வெற்றி மாலையை சூட்டப் போகின்றேன். இவன் உறங்கும்போது பாம்புகளை ஏவியது, உணவில் நஞ்சிட்டது, பிராமண கொடி என்ற இடத்தில் நீரில் தள்ளியது, அரக்கு மாளிகையில் கொல்லி வைத்தது, அரசவையில் நிந்தித்தது, சூதாடி நமது பொருளை கவர்ந்தது, வனவாசம் அஞ்ஞாதவாசம் செய்வித்தது ஆகிய துன்பங்கள் அனைத்துக்கும் இன்று முடிவை செய்து மகிழ்வேன். திருதராஷ்டிரன் தன் மகன் எல்லோருடனும் மாண்டதை கேட்ட தனது குற்றத்தை உணர்ந்து துன்பத்தை அடையப் போகின்றான் என்றான் பீமன். துரியோதனா, வீட்டுக்கு விளக்காக இருந்த ஒரு குளமகளை கூந்தலை பிடித்து இழுத்து வந்து சபையில் நிறுத்தி ஆடைகளை களைய முயன்றாயல்லவா? அதன் பயனை இன்று அனுபவிப்பாய். மூடனே, உன் பிதாமகர் சரதல்பத்தில் படுத்திருக்கின்றார். வில்லாசிரியர் மாண்டார். அரச வம்சமே உன்னால் அழிந்தது. எல்லோருடைய மரணத்துக்கும் காரணமாயிருந்த உனக்கு மரணம் இப்போது வந்துள்ளது என்றான் பீமன். துரியோதனன், விருகோதரா, பலவிதமான தற்புகழ்ச்சியால் யாதுபயன், போர் செய், என் ஆற்றலை பார் என்றான். இருவரும் வட்டமாக சுழன்று பின்னும் முன்னும் சென்றும் கதைபோர் புரிந்தார்கள்.
ஒருவரை ஒருவர் கதையால் அடித்தார்கள். இருவர் உடம்புகளிலும் உதிரம் வெளிப்பட்டு பூத்த பாலச மரங்களைப் போல் காணப்பட்டார்கள். போர் புரிந்த இருவரும் களைப்புற்றார்கள். ஒரு முகூர்த்த காலம் இளைப்பாறினார்கள். மறுபடியும் இரு மதம் கொண்ட யானைகளைப் போல் எதிர்த்து போர் செய்தார்கள். பற்பல மண்டல கதியாலும் கோமுத்திர என்ற கதியாலும் சஞ்சரித்தார்கள். கதையினால் அடிபட்டு உடம்பு உதிரத்தால் நனைந்தும் வீர உணர்ச்சியினால் அதை பொருட்படுத்தாமல் துரியோதனன் பீமனுடைய விழாவில் அடித்தான். மலைமலையாய் தாங்கிக் கொள்வது போல் பீமன் அதை தாங்கிக் கொண்டான். அந்த போர் அதிக பயங்கரமாக இருந்தது. வெற்றி யாருக்கு என்று விளங்காமல் இருந்தது. பீமனுடைய கதாயுதமும் துரியோதனனுடைய கதாயுதமும் ஒன்றோடு ஒன்று மோதுவதால் உண்டாகிய ஒளி உலகையே செவிடுபடச் செய்தது. கதைகளிலிருந்து நெருப்பு பொறிகள் பறந்தன. பீமனுடைய தலையில் துரியோதனன் கதையால் அடித்தான். மறுபடியும் பீமனை வஞ்சித்து மார்பில் அடித்தான். பீமன் சிறிது மயக்கமுற்றான். பாண்டவர்கள் இதை கண்டு வருந்தினார்கள். பீமன் மறுபடியும் ஊக்கத்துடன் ஓடி துரியோதனனுடைய விழாவில் அடித்தான். அடியை பொறுத்து கொள்ள முடியாமல் துரியோதனன் மண்ணில் விழுந்தான். மறுபடியும் துரியோதனன் எழுந்து பீமனை அடித்து கீழே தள்ளினான். பீமனுடைய கவசத்தையும் உடைத்தான். பீமன் சிறிது நேரம் மயங்கி இருந்தான். மறுபடியும் உணர்ச்சி பெற்று ஊழிக்காலத்து மாருதம் போல் கொதித்து வேகமாக எதிர்த்தான். அர்ஜுனன் கண்ணபிரானை பார்த்து, பகவானே, இருவரும் பல ராவனிடம் கதை பயின்றவர்கள். பீமசேனர் வலிமையில் மிகுந்தவர். அவ்வாறு இருந்தும் ஏன் இளைக்கின்றார்? வெற்றி யாருக்கு கூறும் என்று கேட்டான். கண்ணபிரான் கூறுகின்றார், அர்ஜுனா, பீமன் வலிமையில் மிக்கவன். துரியோதனன் முயற்சியிலும் பயிற்சியிலும் மிகுந்தவன். பீமன் தர்ம நெறிபடி போர் செய்தால் துரியோதனனை கொல்ல இயலாது. அவர்கள் தேவர்கள் அசுரர்களை மாயையால் தான் வென்றார்கள். வீரசேனனை இந்திரன் மாயையால் வென்றான். சூதாடிய போது துரியோதனனுடைய இரு தொடைகளையும் பிளப்பேன் என்று சபதம் செய்தான். தருமர் துரியோதனனை பார்த்து, ஒருவனை வென்றுவிட்டால் உனக்கே வெற்றி, அரசாட்சியும் உன்னுடையதே என்று அவசரப்பட்டு கூறிவிட்டார். அதனால் இந்த இடர்பாடு எய்தியுள்ளது. துரியோதனன் இரும்பினால் பீமனை போல் ஒரு பதுமை செய்து அதனுடன் 13 ஆண்டுகள் போர் செய்து பயிற்சி செய்துள்ளான். துரியோதனன் மேலாகவும் குறுக்காகவும் மிக வேகமாக சஞ்சரிக்கின்றான். இவனை நியாயத்தால் கொல்ல முடியாது. மைத்ரேய முனிவரும் தொடைவழியாக உயிர் பிரிய கடவது என்று சாபம் இட்டிருக்கின்றார். அர்ஜுனன் பீமன் காணும்படி தன் தொடையை தட்டினான். அந்த குறிப்பை உணர்ந்த பீமன் வேகமாக சுழன்றான். பீமனுடைய வலிமை மிகுந்தது. அவனுடைய ஆற்றலின் பெருக்கத்தைக் கண்ட துரியோதனன் பீமனை கொல்லும் பொருட்டு கதையுடன் மேலே எழும்பி ஓடி வந்தான். பீமன் அதே சமயத்தில் தன்னுடைய கதா ஆயுதத்தால் துரியோதனனுடைய இரு தொடைகளையும் முறித்தான். இரு தொடைகளும் முறிந்து துரியோதனன் மலையின் சிகரம் போல் பூமியில் விழுந்தான். உதிர மலை பொழிந்தது. சிங்கத்தினால் வீழ்த்தப்பட்ட மத யானை போல் விழுந்த துரியோதனனை பார்த்து பீமன் ஏளனமாக சிரித்து, தீயவனே, சூதாடிய போது எங்களை பசு பசு என்றாயே, அதன் பயனை இப்போது அனுபவிக்கின்றாய் என்று கூறி அவன் தலையை இடக்காலால் பலமுறை உதைத்தான். புரட்டி புரட்டி உதைத்தான். வஞ்சகனே, அன்று எங்களை எள்ளுப்பதர்கள் என்றனையே, பாவி, ஒற்றை துணியுடன் இருந்த மாதரசியை அவமானம் செய்தாயே என்று கூறி இகழ்ந்து மறுபடியும் உதைத்தான். பீமா, பாராளும் பார்த்திபர் எல்லாம் பணிகின்ற இந்த மன்னவனை நீ உதைப்பது நியாயமன்று. இவன் அரசன், நமது ஞாதி. 11 அக்ரோணிகற்கு அதிபனாக இருந்தவனை காலால் மிதிக்காதே. எல்லாம் இழந்து தரையில் விழுந்த இவன் வருந்தத்தக்கவன் என்று கண்கலங்கி கொண்டு கூறினார். பிறகு தர்மர் துரியோதனனை பார்த்து, அப்பா, நீ கோபிக்காதே, துன்பமும் அடைய வேண்டாம். விதியின் செயலை யாரும் வெல்ல இயலாது. எல்லோரையும் அழித்துவிட்டு நீ அழிகின்றாய்.
நீ வீர சொர்க்கத்தை அடைந்து உறவினர்களைக் கண்டு மகிழப் போகின்றாய். நாங்கள்தான் துயரப்படத்தக்கவர்கள். கணவர்களையும் மக்களையும் இழந்து விதவைகளையும் தாய்களையும் பார்த்து பார்த்து வருந்தப் போகின்றோம். ஆதலால் நீ சாந்தியை அடைந்து விட்டாய் என்று ஆறுதலாக கூறினார். பலராமர் எழுந்து, பீமா, நீ செய்தது அதர்மம். கதைப்போரில் நாபிக்கு கீழ் அடிக்கக்கூடாது. நீ போரின் அறம் பிழைத்து தொடையில் அடித்தாய். அதலால் உன்னை கொல்லுவேன் என்று கலப்பையை தூக்கி கொண்டு பீமனை நோக்கி ஓடினார். அவருடைய எதிர்ப்பைக் கண்டு பீமன் அஞ்சவில்லை. கண்ணபிரான் சென்று அண்ணனை பிடித்து கொண்டார். வெள்ளி மலையை அஞ்ஞான மலை தடுப்பது போல் தடுத்தார். அண்ணா, பாண்டவர்கள் நமது அத்தையின் புதல்வர்கள். அவர்களது நலம் நம்முடைய நலமே. பீமன் முன்னரே துரியோதனனுடைய தொடைகளை பிளப்பேன் என்று சபதம் செய்திருக்கின்றான். மைத்ரேய முனிவரும் அப்படியே சபித்திருக்கின்றார். ஆதலால் பீமன் செய்தது அதர்மம் ஆகாது. அதர்மத்தை அதர்மத்தால் தான் அழிக்க வேண்டும். முல்லை முள்ளால் எடுப்பது போலாகும். பாலனாகிய அபிமன்யுவை பின்புறத்திலிருந்து கணைகளை ஏவி வில்லை அறுத்தார்கள். ஆயுதம் இழந்த அபிமன்யு மூச்சித்து இருக்கின்ற போது கொன்றார்கள். அது போர் முறையா? முறை தவறிய மூடனை அழித்ததுதான் தர்மம். குலத்தை கெடுத்த கொடியவனை கொன்றது உலகத்துக்கே நன்மை. நெடுநாள் பகைமையை பீமன் முடித்தான். நமது சகோதரியின் ஆடையை களைந்தபோது நீர் ஏன் கேட்டும் சும்மா இருந்தீர்? துரியோதனன் நிற்கும் போதும் மண்டலமாக சுழலும் போதும் அடிக்கவில்லை. விண்ணிலே உயர்ந்து எழுந்தபோது தொடையில் அடிபட்டான் என்று கூறினார். பலராமர், இந்த போர் உனக்கே உகந்தது என்று கூறி தேரேறி துவாரகாபுரிக்கு சென்றார். பிறகு கண்ணபிரான் தருமரை பார்த்து, மன்னவரே, பீமன் புரிந்தது அவனுடைய நன்மைக்கு ஏற்றதுதான். வைரத்தை வைரத்தால் தான் அறுப்பது போல் கொடுமையை கொடுமையால் தான் அழிக்க வேண்டும் என்றார். பீமன் தருமரை வணங்கி, அண்ணா, பகையழிந்தது. இனி ஒரு குடையின் கீழ் அவனி முழுவதும் பவனி வந்து அரசு புரிவீராக என்றான். பாஞ்சாலர்கள் பீமனை புகழ்ந்தார்கள். பீமனை அன்றி துரியோதனனை கொல்ல வல்லவர் யார்? பெரிய காரியத்தை செய்து முடித்தாய். துரியோதனன் அழிந்தான் இல்லை, அதர்மம் அழிந்தது. இனி உலகில் தர்மம் ஓங்கும் என்றார்கள். கதையினால் அடிபட்டு விழுந்த அவனை இனி சொல்லினால் அடிப்பது முறையென்று தேரில் ஏறுங்கள், போவோம் என்றார் கண்ணபிரான். இந்த வார்த்தைகளை கேட்ட துரியோதனன் மிகுந்த சீற்றத்தை அடைந்து மெல்ல முயன்று பின்தட்டினால் உட்கார்ந்து கொண்டு இரு கரங்களால் பூமியை பிடித்து கொண்டு பேசலானான். கம்சதாசனான வாசுதேவனுடைய புதல்வனே, என் தொடையை பிளக்குமாறி நீ அதர்மத்தால் பீமனை தூண்டி என்னை வீழ்த்தினாய். உனக்கு வெட்கம் இல்லையா? நீ அர்ஜுனனிடம் கூறியதை நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய வீழ்ச்சிக்கு நீதான் காரணம். சிகண்டியை கொன்று மாவீரரான பீஷ்மரை சாய்த்தனை, அஸ்வத்தாமா என்ற பேருள்ள யானையை கொல்வித்து அதை கூறி துரோணரை கொல்வித்தாய். இந்திரனிடமிருந்து கர்ணன் பெற்ற சக்தி ஆயுதத்தை கடோத்கஜன் மீது ஏவுமாறு செய்தனை, கொடும் பாவியாகிய கைகள் அறுபட்டு பிரயோபதேசம் மேற்கொண்ட புரிசிரவாவை சாத்தியை கொண்டு கொள்ளவித்தாய். நாகாஸ்திரத்தை கண்டு தேரை நிலத்தில் அழுத்தியும் தேர் அழுந்திய கர்ணன் மீது கணைகளை ஏவியும் வீரனை அழியுமாறு செய்தாய். சூரியனை மறைத்து ஜெயக்கிரதனை கொன்றாய். நியாயமான முறையில் நீ போர் செய்திருந்தால் எங்களுக்கு அழிவு வந்திருக்காது. அநியாயமான முறையில் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் அழித்தாய். உன் மனம் இப்போது குளிர்ந்திருக்கும் என்றான் துரியோதனன். ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.